ஓம் ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம். இறைவனின் பெரிய வீடு இந்த பிரபஞ்சம். கேக்குதா? இறைவனின் பெரிய வீடு இந்த பிரபஞ்சம். பாசிட்டிவ், நெகட்டிவ், நிர்குண, பிரம்மா, துரிய நிலை, வெட்டவெளி, அது எல்லாம் சேர்ந்ததுதான் இறைவனின் பெரிய வீடு. இப்போ இறைவனின் பெரிய வீடுன்னா நிர்குணம்னு எடுத்துக்கினா குறியற்ற நிலை. அந்த இடத்துல எதுவுமே தெரியாது, ஒரு கடவுள் தான், பிரம்மன் தான். அதுதான் கடவுள் தோன்றினாரு. அந்த கடவுள்ல இருந்து சக்தி சிவம்னு தோன்றுது. அத சுத்த மாயிலிருந்து சக்தி சிவம் தோன்றுது. எதிர்பாற்றல் உடல் சக்தி என்று தோன்றுகிறது. ஆற்றல், உயிர் ஆற்றல் சிவம்னு தோன்றுகிறது. அதாவது உடல் சக்தியாகவும் உயிர் சிவமாகவும் இருக்குது. ரெண்டு பாதி. அதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது. அத உடல் உயிர் இரண்டும் கலந்தது தான் சக்தி சிவம்னு தோன்றுகிறது. இந்த சக்தி சிவமே முக்குணங்களை தோற்றுவிக்கிறது. சத்துவ குணத்துல ஈஸ்வரன் தோன்றிதான் அந்த சக்தி சிவமாக மாறுகிறது. இது சத்துவ குணத்துல. தமோ குணத்துல, ரஜோ குணத்துல பஞ்சபூதங்கள் தோன்றுது. ஆகாயம், வெட்டவெளி. ஆகாயம் என்றால் வெட்டவெளி, காற்று என்றால் வாயு, தீ என்றால் அக்னி, நீர் என்றால் அப்பு, மண் என்றால் பிருத்திவி. இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுகிறது. இந்த பஞ்சபூதங்களிலிருந்து பஞ்சீகரணம் பண்ணி, அதாவது ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவுன்ட்டு தாவரங்கள், புழுவினங்கள், கரையான், எறும்பு, நண்டு, தும்பி, பறவை, விலங்குகள், மனிதன், இப்படியாக இறைவன் படிப்படியாக மனிதன் வரை உயர்ந்து சிவசக்தி வடிவாய் தோன்றி அகிலத்தை படைத்து காத்தும் அழித்தும் வருகிறார். இதுதான் ஓங்கார தத்துவத்தின் விளக்கம். ஓங்கார தத்துவம் என்றால் என்ன? இதுதான் அதனோட விளக்கம். அப்போ இந்த ஓங்கார தத்துவத்துல அதாவது இறைவன் ஃபர்ஸ்ட் ஒலின்னா சவுண்டு, ஒலி. அதை கிரகிக்கிறவர்களும் தாரணாவின் இயல்பை கற்க வேண்டும். தாரணாவது வெளி உலகிற்குரிய ஐம்புலன்களுக்குரிய அனைத்தையும் மறந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் மீது கவனமாக முழுமையாக தொடர்ந்து மனச கவனத்திலேயே வச்சிருக்கணும். அப்ப நம்ம கண்ணை மூடி உள்ள நோக்கி பாருன்னு சொன்னார் இல்லையா ஓங்காரசாமி? புருவ மத்தியே உத்து பார்த்துக்கின்னு இருக்கணும். குர்டா நம்பிக்கையா ஃபர்ஸ்ட் உத்து பார்த்துக்கினே வா, அதுவே உனக்கு ரூட் ஆஃப் வே கிடைச்சிடும். அப்போ ஒரு மனிதன் ஆசனம் அமர்ந்து ஹம்சா என்று நினைக்கும் போது, ஹம் மீன்ஸ் கால ஹம்சான். அதாவது பிரிட்டிஷ் நாட்டுல ஒரு பறவை இருந்ததாம். அந்த பறவை அரசாங்க மகுடத்துல, அந்த பிரிட்டிஷ் நாட்டோட அரசாங்க மகுடத்துல பறவையோட சிம்பல் பொறிக்கப்பட்டு இருந்தது. அந்த சிம்பல் என்ன குறிக்குதுன்னா, ஆன்னா பறவையின் வலக்கு ரக்கையாம், ஊன்னா பறவையின் இடது கை இறக்கை, அப்ப மான்னா அதன் வால்பாகம். அப்ப அதாவது அகாரம், உகாரம், மகாரம், இது முற்றுப்புள்ளி வைக்குது. இது மூன்றையும் ஓம் முற்றுப்புள்ளி வைக்குது பாரு. அந்த புள்ளி தான் தலபாகமா இருக்குது. இந்த அடிப்படையில தான் விமானத்தை உருவாக்கினாங்க. பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்கிற ஒரு யோகி எப்படி இருக்கணும்? கோடிக்கணக்கான பாவங்கள் எல்லாம் செஞ்செல்லாம் அந்த நேரத்துக்கு அவனுக்கு விடுதலை கிடைச்சிடுமா? அது பாதிக்காதான் அவ்வளவா. அப்போ அவனுக்கு தியானம் மிக மிக அவசியம். எத்தனை பாவங்கள், அதுக்குன்னு ரொம்ப கடுமையான கொலை இது அதெல்லாம் பஞ்சமா பாதங்கள்லாம் செய்யறதுன்னு இல்ல. சிறு சிறு பாவங்கள், இப்ப கண்ணுக்கு தெரியாத சிறு பாவங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த பாவங்கள்லாம் நீங்கிடும். பெரிய பெரிய பாவங்கள்லாம் செய்யறது
அவன் அனுபவிச்சாதான் நீங்கும். அதான் பிராரத்தம். அது இப்ப ஓங்காரம்னா என்னது? அகாரம், உகாரம், மகாரம், இந்த மூன்றும் கலந்ததுதான் ஓங்காரம். அகாரம் என்பது பிரம்மா, உகாரம் என்பது விஷ்ணு, மகாரம் என்பது மகேஸ்வரன். இந்த மூன்றும் சகுன பிரம்மம். அகாரம், உகாரம், மகாரம், இந்த மூன்றும் சகுன பிரம்மம். அதுதான் அந்த சார்ட்ல சகுன பிரம்மம்னு போட்டு இருக்கு. இந்த சகுன பிரம்மத்துக்கு குணம் இருக்குது. அப்ப இந்த சகுன குணம் இதுவும் தான் அப்பாற்பட்ட நிலைக்கு போகும்போது குணமற்ற நிலையில இருக்கணும் இல்லையா? அதான பிரம்மம். அதுதான் நிர்குண பிரம்மம். இனி குணமற்ற நிலையே உள்ள அந்த நிர்குண பிரம்மம் தான் பரபிரம்மம். சகுன பிரம்மம் எல்லையுடையது. அது ஒரு குறிப்பிட்ட படைக்கிறது, காத்தல், அழித்தல், அது மாதிரி இருக்கிறது. ஆனா இந்த நிர்குண பிரம்மம் அதுவா ஆகிறது. முழுமை உண்மையில அதுவா பிரம்மமா ஆகிறது. அந்த நிலையை உருவாக்குது. அதான் முழு அதாவது ஆள், இடம், பொருள், காலம், காலம், இடம், ஆள் ஆகிய இந்த மூன்றும் மூல காரணமாக சகுன பிரம்மமும் கூட முழு உண்மை இல்லை. சகுன பிரம்மம் கூட முழுசா இல்லை, உண்மை இல்லை. அதாவது மனசை ஒருநிலைப்படுத்துதான் அந்த நிலை. அதையும் தாண்டி உண்மையான கடவுள் எதுன்னு கேட்டா தனித்தன்மை உள்ள உண்மையான கடவுள். கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பு. கண்ணாடியில் நம்ம உருவம் பார்த்தா எப்படி ஒரு உருவம் தெரியுமா? தெரியும். நம்ம உருவத்துல இப்ப நம்ம முகத்துல எதனா அழுக்கு இருந்தா கண்ணாடியில அப்படியே தெரியும். அத கண்ணாடிய பார்த்துக்கினே கண்ணாடியை தொடச்சா முகத்துல இருக்கிற அழுக்கு போவாது. ஆனா நமக்குள்ளே நாமே அதை கிளீன் பண்ணாதான் அதை கண்ணாடியில சுப்பரமா தெரியும். முகத்துல கண்ணாடியை பார்க்கும்போது முகம் நல்லா கிளீனா தெரியும். அந்த மாதிரி பிரதிபிம்பமா தெரிகிற அந்த உருவம் நீங்கி பரபிரம்ம வஸ்துவாகிய பரபிரம்மத்தை ஊடுருவி அத நிலைய அடையணும். அது அடையறதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஓங்கார மந்திரத்தை ஜபிச்சுக்கினே வந்தா ஓம் என்னும் மறைமொழியில் 4 நிலை உண்டு. அத நீ ஜெபிக்க அந்த உன்னோட மேல்மனம், நடுமனம், அடிமனம் 3 நிலை இருக்குது. அத உன்னோட மனசு ஒவ்வொரு மேல்மனமும், நடுமனமும், அடிமனமும், ஆழ்மனமும், அந்த 4 நிலையிலையும் நீ மனச ஐக்கியமாக்கி ஊடுருவி செலுத்தணும். அப்போ அகாரன்றது விழிப்பு நிலை. என்றால் விழிப்பு நிலை, அவே கான்சியஸ் மைண்ட், மேல்மனம். என்றால் கனவு நிலை, ட்ரீம் சப்கான்சியஸ் மைண்ட். இது அவேக் கான்சியஸ் மைண்ட், இது ட்ரீம் சப்கான்சியஸ் மைண்ட். உறக்க நிலை, டீப் ஸ்லீப் அன்கான்சியஸ் மைண்ட், அடிமனம். ஆக இதையும் தாண்டி பேருறக்க, நான் சொன்னேனே துரிய நிலைன்னு, பேருறக்க நிலை, அது இம்முன்னு அந்த சவுண்ட் அடங்குது இல்லையா? அந்த நிலைதான் துரிய நிலை. அதாவது உண்மையான கடவுள், அப்சல்யூட் ட்ரூத் எதுன்னு கேட்டா அதுதான். அந்த பேருறக்க நிலைன்னா காஸ்மிக் டூம். காஸ்மிக் டூம்னா பேருறக்க நிலை, ஆழ்ந்த தூக்கம். அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெற அந்த தூக்கம், அதுதான் துரிய நிலை. அந்த துரிய நிலை அப்சல்யூட் ட்ரூத், அதுதான் உண்மையான கடவுள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பு நிலையில இருந்து, கனவு நிலையில இருந்தும், உறக்க நிலையில இருந்தோம், அதிலேயே இருந்து ஒருநிலைப்பட்டு அந்த நிலையெல்லாம் கடந்து பேருறக்க நிலையில, துரியாதீத நிலையில ஐக்கியமாகி உண்மையான கடவுள் நம்ம ஆத்மாவை தரிசனம் பண்ணணும். அதுதான் உண்மையான கடவுள் அப்படின்றது. இந்த கடவுள் நிலையை அடையறதுக்கு ஒரு மனிதன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த அவஸ்தாத்திரயங்கள்ல பத்தி. சாக்கரம், சாக்கரத்து சுழுத்தி, சாக்கரத்து சொப்பனம், சாக்கரத்து துரியன்னு, அந்த மாதிரி 16 நிலைகளை ஏற்கனவே சொல்லி இருக்க விளக்கம். அந்த 16 நிலைகளை அவஸ்தாத்திரயங்களையும் கடந்து
ஒவ்வொரு அவஸ்தையும் கடந்து வரும்பொழுது அவன் துரியாதீதத்தில் துரியத்தில் ஐக்கியமாகி அந்த பரிபூர்ண அகண்ட பரிபூர்ண பரபிரம்மம் எதுன்றது தன்னைத்தானே உணரும் நிலை அவன் தியானத்துலதான் அவன் உணர முடியும். சாதாரணமெல்லாம் சும்மா கோயிலுக்கு போயிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு பாசரம் படிச்சுட்டு அந்த இது பண்ணிட்டு அதெல்லாம் மனம் அடங்கறதுக்கு ஒரு வழிமுறை, மனசு ஒருநிலைப்படுறதுக்கு ஒரு வழிமுறை. ஆனா உன்னை நீ தெரிஞ்சுக்கும் போது நீ என்ன செய்யணும்? கண்டிப்பா தியான சாதனை செய்ய வேண்டும். தியானம்தான் மிக மிக முக்கியம். அப்ப தியானத்தின் மூலம் உணர்வு நிலை என்னன்னு கேட்டா, தியானம் செய்ய செய்ய தன்னோட உறுப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்த இயலும். அந்த உணர்ச்சிகள், ஆவேசம், கோபம், தாமம், 13 அசூயை சொன்னனே, மோகதாபம், அசூயை, டம்பம், டாம்பிகம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 13 கெட்ட எண்ணங்களும் ஆட்டோமேட்டிக்கா அடங்கி உறுப்புகளை கட்டுப்படுத்த இயலும். தியானத்தின் போது மூளையில் ஆல்பா அலைகள் தோன்றுகின்றன. அது தோன்றும் போதுதான் நமது உள்ளம் அமைதி அடையுதான். அந்த வேவ்ஸ், அதாவது ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றது, அந்த நிதானமான நிலையில பார்க்கும்போது அந்த வேவ்ஸ் அலைகள்லாம் அமைதியா நல்லா கிளீனா தெரியும். அப்ப அந்த நிலையில அமைதி அடைகிறது. உடல் முழுவதும் அதிர்வின்றி அசைவற்ற நிலை ஏற்படும். அப்ப தியானத்தின் போது உறுப்புகள் ஓய்வு அடையும். 3வது வேதனைக்கு நம்ம கஷ்டம், மன கஷ்டம், எந்த கஷ்டம் வந்தாலும் யார் என்ன துன்பப்படுத்தினாலும் அதை ஒரு பெருசாவே எடுத்துக்காம அந்த வேதனைக்கெல்லாம் ஒரு மருந்தாவும் செயல்படணும். அதாவது நீ தியானம் எல்லா விதத்துக்கும் தியானம் மிக மிக அவசியம். தியானம் பிளட்டு லாக்டேட் என்ற ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதான். தியானம் பண்ண பிளட் பியூரிஃபைட் பண்ணுது இல்லையா, அப்போ சுத்தம் அடையுது. அப்போ ஒரு பொருள் லாக்டேட்னு ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது. தியானத்தின் போது இதய துடிப்பு, மூச்சு விடும் அளவு, தூங்காமல் தூங்குவது, இந்த தூக்கத்திலயும் சட்டுன்னு யாருன்னா கூப்பிட்டா டக்குன்னு விழிப்பு நிலை வர்றது, அந்த மாதிரி ஒரு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது ஒரு நிலை. உறக்கத்தில் இருக்கும் ஓய்வு அந்த மாதிரி நிலையெல்லாம் தியானத்துல கிடைக்கும். அப்போ நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கூட ஆயில்ல நமக்கு என்னடா இப்படி உறக்க நிலையில் நம்ம தூங்கவே இல்லையே, இப்படி இருக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆயில் குறைஞ்சிடுமோ அப்படின்லாம் நினைக்காம, அறிவை மந்தமாக்காம, ஆற்றலை கெடுக்காம தியானத்தில் ஓய்வு, தியானம் பண்ண 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 100க்கு 100 அறிவை வளர்க்கும், ஆற்றலை பெருகும், அமைதியை உருவாக்கும். இதுதான் முக்கியமான நிலை. தியானத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற நிலை முக்கியமான நிலை. இது எல்லா இது எப்படி கிடைக்கும்? அனைத்து பொருள் தியானத்துல ஓங்காரத்தை குறிச்சிக்கினே தியானம் பண்ண 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 நமக்குள்ளேயே ஒரு ஒளி நெத்தியில இருந்து போனா அதையே உத்து பார்க்க பார்க்க அங்க ஒரு ஒளி டாட் மாதிரி தெரியும். அந்த டாட்டே கவனிச்சுக்கினே இருக்கும்போது அப்படியே கலர்ஸ் எல்லாம் தெரியும். கலர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தா அப்புறம் அணுக்கள் விரிவடையும், அணுக்கள் தோன்றும். அப்புறம் அது சிதைவடைஞ்சு 1 அணு 2 அணு 4 அணு அப்படியே ஃபுல்லுமே அணுக்களா தெரியும். அந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் உனக்கு உணர்த்தும். அதுக்குதான் மெடிடேஷன் அவசியம். அதாவது நமது சரீரத்தில் 7 வித சக்கரங்கள் இருக்கின்றது. 7 தேவதைகள் இருக்கிறார்கள் பசியை தூண்டுறதுக்கு. அந்தந்த 7 ஆதாரங்களும் இருக்குது. ஆதாரத்திலயும் ஒவ்வொரு மூச்சு காற்று எப்படி கொண்டு போய் அது செலுத்துது அப்படின்றதெல்லாம் இந்த தியானத்துலதான் நடைபெறும். இப்போ சாதாரணமாவே ஒரு உடம்புக்கு தேவையான 21,600 ஜெயவோம்.